பேரண்ட் வந்து இப்போ அவங்க ஏழையா இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அது அவங்க பேக்ரவுண்ட். அதை மாற்றுவதற்கு பல ஆண்டுகள் ஆகும். அப்ப ஏழையா இருக்கிற பேரண்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு குறைபாடுன்னு தான் சொல்ல முடியும், சேலஞ்சுன்னு சொல்ல முடியும். ஏன் சேலஞ்ச் அப்படின்னா, ஒரு பணக்கார வீட்டில் வளர்ற ஒரு குழந்தை ஒரு ப்ராப்ளம், ஒரு பிசிக்கல் ப்ராப்ளம் வச்சுங்க, ஒரு உடம்பு சரியில்லை, உடனே டாக்டர்கிட்ட கூட்டு போயிடும். ஒரு சில விஷயங்கள் புரியல, அப்ப ஏன் என் குழந்தைக்கு புரியலன்னு அவங்க அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ்ட்ட போவாங்க. எனக்கு குழந்தை வளர்க்க தெரியல, எக்ஸ்பர்ட் கிட்ட அந்த பணக்காரங்கிட்ட போகிறதுக்கு பணம் இருக்குது. இந்த ஏழைகளுக்கு தெரியுது, எனக்கு ஏதோ நான் சரியா பண்ணல, நான் பேரண்டிங்ல ஏதோ தப்பு பண்றேன். ஆனா அதை எங்க போய் கேட்பாங்க? அதற்கான பொருளாதாரமே இல்லைல்ல. ஸோ அங்க அந்த பேக்ரவுண்ட்ல அந்த பொருளாதாரமும் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போ நீங்க யூடியூப்ல போட்டுட்டு இருக்கிறதுனால இதை ஃப்ரீயா பார்த்து சில பேர் கத்துக்குவாங்க. யூடியூப் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பூன் ஆயிடுச்சு. பட் இல்லைன்னா என்னன்னா, ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட நீங்க போய் இந்த குழந்தைய எப்படி வளர்க்கணுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஸோ அங்க பேக்ரவுண்ட், ஃபைனான்சியல் பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கு.